பசங்களாம் நாங்கள் போய் சந்தோஷமா இருக்கக்கூடாதா? எப்போ பார்த்தா திட்டினே இருக்கிறீங்க. உங்களுக்கு தான் வேலையா? ஒரு நிமிஷம் ஒரு பையன் சும்மா வந்துடக்கூடாது. கட்டில் வந்து இப்படி படுத்தது குத்தம். ஏன்டா பார்த்துனுங்கிற? எதனா வேலை செய்யறான்னு சொல்றீங்க. எனக்கு எப்போ போலாம் ரெஸ்ட் எடுத்து தோணுமோ அப்போ தான் நீங்கள் வேலை சொல்லுவீங்கல்ல. நல்லா நிம்மதியாக இருக்கக்கூடாது இல்லைம்மா? இல்லைப்பா, தயவுசெய்து போயிடுங்க அந்த பக்கம். சும்மா இந்த பக்கம் வந்தாலும் கத்தின்னு கிடையாது. எப்போ பார்த்தாலும் பெத்தவங்க திட்டினே இருக்காங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வாழ்க்கை போட்டு அடிச்சுன்னு இருக்குது. இவ்வளோ விஷயம் இருக்கட்டும், எனக்கு ஒரு வரம் வேணும். குடிப்பியா மாட்டியா? சொல்றது கேக்குதா? எனக்கு ஒரு வரம் வேணும். குடிப்பியா மாட்டியா? எனக்கு ஒரு வரம். கடவுளே, நீங்களா? நான் தான் பேசுகிறேன். உனக்கு என்ன வரம் வேண்டும் கூறு. பட்டுன்னு கேட்ட எப்படி கடவுள்? கொஞ்சம் டைம் கொடுங்க. என்ன கேட்கலாம்? என் ஆளுக்கு இன்னொரு ஆள் இருக்குன்னு கேட்கலாமா? இல்லை, எனக்கு வந்து மற்றவங்க மைண்டில் என்ன இருக்குது தெரிஞ்சா அது எனக்கு போதும் கடவுள். அப்போ தெரிஞ்சிக்கலாம்ல யார் யார் எம்எல்ஏ எவ்வளோ ஒன்று வச்சுருக்கான், யார் யார் என்னை பற்றி பின்னாடி பேசுகிறான், எவன்லாம் என்னை பற்றி பேசுகிறான், என் பேரண்ட்ஸ் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க. அதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட்டிங். எனக்கு அந்த வரம் மட்டும் கொடுங்க கடவுளே, எனக்கு அது போதும். இதோ உன்னுடைய வரத்தை பெற்றுக்கொள். நன்றி கடவுளே.